கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். உங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமா உங்களை என்ன பண்ணுவார்? அதிசயங்களை காண பண்ணுவார். சத்தமான அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு கம்பீரமான அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமான அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஜெபத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கடந்து போகலாம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் பேசும் தேவன். இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட பேசுவீராக. அங்கே மறைத்துக் கொள்ளும் உமது வார்த்தையால் உமது ஜனங்களோடு இடைபடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எடுத்து வாசிக்கலாம். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போம். மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 1080 வாசிக்கலாமா? நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென் அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற தேவஜனமே, உங்களையும் என்னையும் தேவன் அதிசயங்களை காண செய்ய வல்லவராய் இருக்கிறார். குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தமது வார்த்தையை கொடுத்த போது, நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் எப்படியெல்லாம் அதிசயத்தை பார்த்தாயோ அப்படி நான் உனக்கு அதிசயங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அதிசயமானவர். கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அதிகமாய் சிந்தித்த ஒன்று, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் என்ன? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதிசயமானவர். எல்லாரையும் கூட சொல்லுங்க, அதிசயமானவர். நல்ல சத்தமா சொல்லுங்க. அதிசயம் வேணும்னா சத்தமா சொல்லுங்க. சத்தம் வருது. நம்ம ஆண்டவருடைய நாமம் அதிசயமானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதிசயமான தேவன் உங்களையும் என்னையும் அதிசயங்களை காண பண்ணுவார். நீங்க விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் பார்த்தது போல அதிசயத்தை காண்பார். இந்த காலை நேரத்தில் ரொம்ப சுருக்கமா, ரொம்ப டீட்டெயிலா பேசல, 3 வித அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பாராக. 3 வித நிபந்தனையோடு கூட ஒரு 3 வித வித்தியாசமான அதிசயம், ஒரு 3 வித நிபந்தனைகளை சுருக்கமா உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். உங்களுக்கும் எனக்கும் தேவன் எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்வார்? விசேஷமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது, அவர்கள் புறப்படும் போது எப்படிப்பட்ட அதிசயங்கள் நடந்தது? சில காரியங்களை பார்க்கலாம். முதல் ஒரு காரியம் பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8ஆவது அதிகாரம் 18-19வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிப்போம். மந்திரவாதிகள் என்ன பண்ணினார்களாம்? தங்களது மந்திர வித்தைகளால் பேய்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமல் போயிற்று. பேய்கள் அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள்.